இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஜெபத்தில் வாழ்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And it came to pass in those days that he went out into a mountain to pray and continued all night in prayer to God. Luke chapter 6 verse 12. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றதுக்காக முழுவதும் ஒரு மலையின் மேல் ஏறி தேவனோட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை ஜெபத்தில் வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம், அவர் ஊழியம் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் ஞானஸ்நானம் பெறும்போது பிதா சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன் அப்படின்னு. ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து நிரப்பப்படுகிறார். அதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, ஊழியம் செய்கையில் அநேக வியாதிகளை, எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துகிறார். பேய்கள் அவரை பார்த்து பயந்து ஓடுது. இன்னும் மரித்தவர் எழும்புறாரு. எல்லா விதமான அற்புதங்கள். போற இடத்துல எல்லாம் ஜனங்கள் அவர் பிரசங்கத்தை கேட்க அவ்வளவு கூட்டம் கூட்டமா வர்றாங்க. இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கும் போச்சுலதான் இங்க எழுதப்பட்டுள்ளது, அவர் பிரேயர் பண்றாரு. எப்படி அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நாம தேவனாலே அழைக்கப்பட்டிருப்போம், ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்போம். நம் மூலமாக தேவன் பல அற்புதங்களை செய்வார். ஊழியத்துல பயங்கர பிஸியா ஓடிட்டு இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் தேவனுக்காக ஓடிட்டு இருக்கேன் பிரதர், உட்கார்ந்து பிரேயர் பண்றது கூட எனக்கு நேரம் இல்ல. ஈவன் பிளைட்ல, ட்ரெயின்ல நான் டிராவல் பண்றப்பதான் தூங்கவே முடியுது. அப்போ நான் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு உண்மையிலே டைமே இல்ல அப்படின்னு இன்னைக்கு நம்மள சிலர் சொல்றோமா? எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்கே இயேசு கிறிஸ்து இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் ஜெபம் பண்ணினார். நாம் இன்றைக்கு என்ன மாதிரியாக இருக்கிறோம்? இன்னொரு காரியம் இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல ஒரு முக்கியமான காரியத்தை இந்த ஜெபம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பண்றாரு. இங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னுடைய சீஷர்கள்ல அந்த 12 அப்போஸ்தலரை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த முழுவதும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணார் அப்படின்னு வாசிக்கிறோமே. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர்களை வெளிப்படுத்தி இருப்பார். பின்னாடி இவ்வளோ பேரு சீஷர்களா இருக்கிறாங்க. அவங்கள பிற்பாடு ஊழியம் செய்வதற்காக 12 பேரை தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு தேவன் மேபி தெரியப்படுத்தி இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன நான் நினைக்கிறோம்? நான் தேவனுக்காக தானே ஓடுறேன் பிரதர், இதுல என்ன தப்பு இருக்கு? நான் நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு உதாரணமா, இப்போ நான் என் பசங்க கிட்ட ஒரு காமன் பிளேஸ்ல, ஒரு பப்ளிக்ல நான் பேசுறது வேற மாதிரி, அபிஷியலா தான் பேச முடியும். ஒரு இடத்துல அபிஷியலான ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ நான் என் பசங்க என்னோட பேசுறது மத்தவங்க முன்னாடி என்ன பேச முடியுமோ அதை தான் பேசுவாங்க. ஆனா நான் தனியா என் வீட்டுல இருக்கிறப்போ நிறைய பர்சனல் திங்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படித்தான் தேவனும் நம்மளிடத்துல, அதாவது காமன் மீட்டிங்ல நம்ம தேவனோடு என்னதான் பேசினாலும் சரி, அது நம்ம பிரைவேட்ல பர்சனலா தேவன்கிட்ட பேசுறது மாதிரி வராது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நாம் தனிப்பட்ட முறையில் தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா ஜெபமானது அவசியம். இன்னும் கூட என் வாழ்க்கையில நாளைக்கு சில காரியங்கள் துவங்க போகிறேன், என்னுடைய ஊழியத்துல சில ஸ்டெப்ஸ் நான் எடுக்க போறேன் அப்படின்னா, முதலாவது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறோமா? அதான் இங்க இயேசு கிறிஸ்து பண்ணுகிறார். அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். முந்தின நாள் தேவனிடத்தில் அவர் பேசி ஒரு ரிசல்ட் வாங்கிக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் தேவனிடத்தில் இருந்து கேட்டு ஆவியானுடைய ஆலோசனையை கொண்டு நாம் காரியத்தை செய்கிறோமா? அல்லது என்னுடைய மாம்சத்தில் எழும்புகிற சிந்தனைப்படி,
என்னுடைய சிச்சுவேஷன்ஸை நான் மனசுல வச்சு அதன்படி காரியத்தை செய்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போ தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஜெபத்திலே கேட்டு ஆவியானவருடைய துணையோடு நடக்க ஆரம்பிக்கிறோமோ, தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திற்கும் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, நீர் பேசுவதை நாங்கள் கேட்க, அதை புரிந்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.